நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானினே, சேலத்தில் அசத்தும் ஆட்டோ ஓட்டுனர். நாம எது பண்ணாலும் இந்த ஊர் நம்மள உத்து பாக்கணும். அப்படி சேலத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுனர் வலம் வந்துட்டு இருக்காரு. அவரை பத்தின தொகுப்பு தான் இது. சேலம் குரங்குடி சாவடி தெய்வானை நகர் பகுதியில் வசித்து வருபவர் சுப்பிரமணி. தையல் தொழிலாளியான இவர் அத்தொழிலை விட்டுவிட்டு கடந்த 15 ஆண்டு காலமாக சேலம் மாநகர பகுதிகளில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். தினமும் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்காக ஏதேனும் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்பதை நோக்கம் என்கிறார் 76 வயதான சுப்பிரமணி. என்னுடைய பேரு சுப்பிரமணிங்க. நான் இதுக்கு முன்னால என்னுடைய தொழில் டெய்லரு. இப்பதான் 15 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். 15 வருஷமா எப்படி ஆட்டோ ஓட்டுறேன்னா, நானும் எங்க பையன் ஆட்டோ டிரைவரு. நான் டெய்லர் கடை வச்சிருக்கேன். டெய்லர் கடைக்கு முன்னால் அவர் ஆட்டோவை நிறுத்திட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு போயிடுவார். போகும்போது எனக்கு ஒரு ஆசை இந்த ஆட்டோவை நம்ம ஓட்டி பார்க்கலாமே அப்படின்னு அவர் சாப்பாட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஓட்டி பார்த்து அதே பழக்கம் ஆச்சு எனக்கு. அப்புறம் பார்க்கும்போது டெய்லர் கடையும் அப்போ ரெடிமேடு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ரெடிமேடு நிறையா வந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் தொழில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு நாமளும் கொஞ்சம் இந்த ஆட்டோவை போட்டுக்கலாம் அப்படின்னு ஆட்டோ ஓட்டிட்டு நான் ஸ்கூலோட இந்த ஆட்டோ நான் வாங்கினேன். 15 வருஷமாக ஆட்டோ தான் ஓட்டுறேன். 15 வருஷமா ஆட்டோ ஓட்டினாலும் என்னை சேலத்தினுடைய சேலம் மாவட்டத்துடைய ஆட்டோக்கார் அனைவருடைய உள்ளத்தையும் பிடிக்கணும். ஏன்னா நம்ம கம்மி தான சர்வீஸு. டெய்லருங்கன்னா எல்லாரும் தெரியும், ஆட்டோக்காரனா யாருக்கும் ஆட்டோக்காருக்கு அதிகம் தெரியாது. நாம் அவங்களுடைய மனசை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணனா என்ன இந்த ஆட்டோ ஒரு டிஃபரன்ஸாக இருக்குன்னு ஆட்டோக்காரன் நினைப்பாங்க இல்லையா. அப்போ என்ன அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு நினைப்பு இருக்குது. என்ன நான் விளம்பரம் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸு. ரெண்டாவது என்ன யாராவது ஒரு ஆள் விடிஞ்சா நாளைக்கு ஆட்டோக்காரை நீங்கள் பரவாயில்லைங்களா அப்படிங்கணும். அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் முன்ன சொன்ன அதான் முதல் ஸ்டெப்பு. ஆட்டோக்காரே அப்புறம் அங்கே ஒரு ஆட்டோ போது போகிற பரவாயில்லை அப்படிம்பாங்க இல்லையா. அது என்னுடைய மனசில் பட்டுச்சு. இது ஒவ்வொரு மனசுலையும் பட்டு நம்மளை வாழ்த்துனா நம்ம இன்னும் 2 வருஷம் இருக்கலாம். நம்ம இதை நல்லது மட்டும்தான் செய்யணும், யாரையும் கேட்காம நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதுவே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ 15 வருஷமாக ஸ்கூல் எல்கேஜிலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து இப்போ பட்ட படிப்பு போகிற வரைக்கும் நான் ஓட்டிருக்கிறேன். இப்போ போன வருஷம் கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் வந்துச்சு. அவங்க இந்த எல்கேஜி ஓட்டுன அந்த பெற்றோர் என்ன அந்த பேப்பர் பார்த்து, அவங்க பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் பார்த்துட்டு என்னை பார்த்து அவங்க இந்த பிள்ளைங்களையும் கூட்டி வாழ்த்துனாங்க. பாரு, அவர் பெரியவர் நீ குழந்தையா இருக்கும்போது ஆட்டோவில் கவுரு போட்டு கட்டி பிள்ளைங்க விழுந்துரும்னு கவுரு போட்டு கட்டி கூட்டிட்டு போவோம். அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி என்னையும் உற்சாகப்படுத்தினாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு உற்சாகம். அது 4 இடத்துல தொழிலை விட்டுலாம்னு நினைச்சா கூட மனுஷ வரல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன பரவாயில்லன்னு சொல்றாங்களே, இப்பெல்லாம் என்னடா ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னாக்க நான் கண்டிப்பா விட்டுருப்பேன். நான் யாராவது டெய்லியும் ஒருத்தர் வாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சேன். இப்போ அது அதிகமாக வாழ்த்துறாங்க. அது இன்னும் எனக்கு சந்தோஷம். தொழில் ஒண்ணுங்கிற அவசியமே இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. இன்னும் ஒருத்தருக்கு நாம நன்மை செய்யணும் அப்படிங்கறத வச்சுதான் எனக்கு வயசு 76. 76ல இருந்து என்னுடைய வயசுக்கு மேல வச்சுங்க பாதி கட்டணத்தால கூட்டிட்டு போலான்னு போர்டே போட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம். அதுல தான் செய்து வரும் சேவையின் முத்தாய்ப்பாக ஆண்டுதோறும் கோடை காலத்தில் தனது ஆட்டோவில் இயற்கை முறையில் குழு வசதி செய்துள்ளார் சுப்பிரமணி. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு பாராட்டும் அளவிற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். ஆட்டோவின் மேல் பகுதியில் சோளத்தட்டுகளை கட்டி அதில் அவ்வப்போது தண்ணீர் விட்டு பயணிகளுக்கு குளுமையான பயணத்தை கொடுக்கிறது இந்த ஆட்டோ. ஆட்டோவில் பிரத்யேக குடிநீர் வசதி, 76 வயதுக்கு மேலுள்ள பயணிகளுக்கு பாதி கட்டணம், செல்போன் சார்ஜ் போடும் வசதி என அசத்துகிறார் ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி. இப்ப வெயில் அதான் ஜனங்களுடைய மனசுல அவங்க இடம் பிடிக்கணுங்கிறத மேல தட்டை போட்டு அந்த தட்டுக்குள்ளார் இன்னொரு ரெக்ஷன் வச்சிருக்கேன். ஏன்னா அவன் நினைச்சத்துல ஆட்டோவில் ஒழுவும், கீழெல்லாம் தண்ணி சாரையா வடியும். இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். அந்த ஆட்டோ ஒரிஜினல் ரெக்ஷனுக்கு மேலே இன்னொரு ரெக்ஷன் போட்டு தான் தட்டுலாம் போட்டிருக்கிறேன். தட்டுக்குள்ளார வைக்கப்புல்லு வச்சிருக்கிறேன். புதுசாக கட்டடம் கட்டினா வைக்கப்புல்லு போட்டு தண்ணி ஊற்றுவாங்க, ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேலே வைக்கப்புல்லு போட்டு அது ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கூலிங் இருக்கும். இப்போ நம்ம காலையில் ஆட்டோவில் வீட்டிலேருந்து என்ன நேரம் போடப்படுறேன்னா அந்த கூலிங் எனக்கு மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் ஐஸ்வர்யம் ஆஸ்பத்திரி தான் எனக்கு சேர்ந்து. மத்தியானத்தில் வெயிலில் இருந்தாலும் என் ஆட்டோவில் 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. ஐயா உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமாங்க. அது ஒரு சந்தோஷம். ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் மாடு வச்சிருந்தேன். இப்ப இல்ல, மாடு வித்துட்டேன். மாடு வச்சிருக்கிறப்ப ஒரு 200 ரூபாய்க்கு தட்டு வாங்கி மேல வச்சு கொண்டுகிட்டு வந்துட்டு இருந்தேன். அன்னைக்கு கூலிங்கா தெரியுது எனக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இல்லாம எனக்கு ஆட்டோவில் கூலிங்கா தெரியுது அப்படின்னு யோசனை பண்ணேன். என்னவா இருக்கும்
அப்படின்னு பார்த்தா மேலே 200 ரூபா தட்டு இருந்துச்சு, அவர் கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி இதே தான் காரணம், யாரையுமே ஐடியாலாம் கேட்கல, இதே தான் காரணம் அப்படின்ட்டு அதுவே அதிகமாக பரப்பி விட்டு ஒரு நாள் பூரா வீட்டுக்கிட்டே வண்டியை நிறுத்திட்டு ஆட்டோ வழியே இருந்து நான் டெய்லர் சொன்ன காஜா அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வேற இடத்துல வாங்கி தைச்சிட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆட்டோ வழி முழுசாக உட்காந்து பார்த்தோம், இல்லை தட்டு போட்டு நல்லா கூலிங்காக இருந்துச்சு. அது அப்படியே நிரந்தரமாக 4 பக்கமும் கொட்டாய் எப்படி போடுவாங்களே இயற்கை ஏசி அப்படிங்கிற லெவலில் அதை கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஒரு வருஷமும் ஜனங்க எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க, பரவாயில்ல பெருசு. அது இந்த வருஷம் லேட் ஆகி போச்சு, ஒரு வாரம். எல்லாருமே பார்க்குறீங்கன்னா இன்னும் பேசாமல் இருக்கிற அப்படிம்பாங்க. அவங்க ஒரு உற்சாகத்துலேயும் இதை பண்ணிருக்கிறேன். சென்னையில் இருந்து கூட ஒரு ஆட்டோக்காரர் கேட்டார், எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. போன வருஷம் டிவியெல்லாம் பார்த்துட்டு, ஐயா இந்த வெயில் காலம் கடைசியாக வரும்போது நீங்கள் கேட்குறீங்க, ஆரம்ப காலத்துலேயே வாங்க, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் கூட வர்றேன், செஞ்சு கொடுக்குறேன், இது ஒன்றும் பெரிய மழை இல்லை, எல்லாரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன ஃபோனுக்குன்னு போடல. ஒரு காலம் இதுக்கப்புறம் உங்களுடைய நியூஸ் பார்த்துட்டு அவர் கேட்டாலும் கேட்கலாம், கேட்டால் உதவி. நானும் போய் அங்கே கூப்பிட்டாலும் செஞ்சு கொடுப்பேன், இங்கே வந்தாலும் செஞ்சு கொடுத்து அனுப்புவோம். ஏன்னா அவரை பார்த்து சென்னையில் 2 பேர் செய்வாங்க, ஆட்டோ இந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படி பழகுவாங்க. அது செஞ்சால் நல்லது, அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அதாங்க செஞ்சுருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களாம் நான் சின்ன எல்கேஜி பிள்ளைங்களாம் வீட்டிலேருந்து அழுதுகிட்டு வருவாங்க, வீட்டுக்கு பள்ளிக்கூடம் போகணும்னா. சின்ன பிள்ளைங்களுக்கு பயந்தான் அப்பா அம்மா விட்டுட்டு போகிறதுக்கு. அப்புறம் நான் சொல்லுவாங்க அப்பா அம்மா கிட்ட, ஒன்றும் பயப்படாதீங்க, ஆட்டோ கிட்ட மட்டும் கூட்டி வந்துருங்க, நான் கூட்டி போயிடுறேன் அப்படிம்பேன். ஆட்டோவில் இறக்கி விட்டாங்களா, மேலே பாருங்கள் எல்லாமே சிக்னல் லைட்டு, ஏர்ஃபோனு, ஃபேனு இதெல்லாமே போட்டு காமிச்சேன்னா அவங்க பிள்ளைங்க மேலே பாய் திறந்துட்டு பார்த்துருப்பாங்க. அலுவலகத்துக்குள்ள நான் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு கூட்டி போய் விட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் போடுவேன், ஸ்கூலில் விட்டுருங்கன்னு வேலை முடிஞ்சது, அழுகாமல் விட்டுருக்காங்க, 3:30 மணிக்கு கூட்டியாந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லுவேன். ஐயா சரி ஐயா அப்படிம்பாங்க. குடும்பம் நானும் சம்சாரம் மட்டும்தான். பையன் இருக்கானா தனியாக, கல்யாணம் பண்ணி பையன் தனியாக, கல்யாணம் பண்ணி உடனே அவனுடைய ரிஸ்க் நமக்கு வேணாம், நம்மளுடைய ரிஸ்க் அவனுக்கு வேணாம். தனியாக சுதந்திரமாக இருக்கணும். அவன் சுதந்திரத்தை நாம் கெடுக்கக்கூடாது, நம்ம சுதந்திரம் அவன் கெடுக்கக்கூடாது அப்படின்னு தனியாக விட்டுட்டேன். நாங்கள் தனியாக புருஷன் மாட்டேன் 2 பேர் தான். அப்புறம் போதும் இல்லை இந்த வருமானம், நான் குடும்பத்தை பார்த்து அவன் குடும்பத்தை பார்த்துக்கிறான், போதும்ல. அதனால இது வந்தது. நான் கால் மதிய கீழே விட்டுட்டு சொல்கிறேன், கடவுள்கிட்ட நான் கேட்டதெல்லாம் கிடைச்சது. 76 வயசுக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஏன்னா அதிகமாக கேட்கல, இவ்வளோ பெரிய பாலம் வேணும்னு கேட்டால் கிடைக்காது. எனக்கு தேவை என்னமோ அதை கேட்குறேன். எனக்கு தேவை இன்னைக்கு என்னமோ, காலையில் நான் எந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காரிக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு, டீ வச்சு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு, நான் குளிச்சுக்கிட்டு ஸ்கூல் ஓட்டி விட்டு இங்கே வருவேன். சாயந்தரம் தான் அவங்க சாப்பாடு பண்ணுவாங்க. காரணம் என்னால் முடிஞ்சதை நான் கேட்டது கடவுள்கிட்ட தான், சத்து கொடு, உழைப்பு கொடு, யோசனையை கொடு, அது கொடுக்குறாரு. நான் வேற எதுவும் கேட்கல. பெருசா கார் வேணும், லாரி வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டார்ல. நாம உழைக்கணும்ல, உழைக்கிறதுக்கே போதுமில்ல, உழைக்கிறதுக்கு சத்து கொடுத்தா நான் உழைச்சிக்கிறேன். நன்றி.